ஆண்டவர் கிருபையாக செய்திக்கு ஆதாரமாக வேத வசனத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கேட்கலாம். என்னாகமும் 10வது அதிகாரம், என்னாகமும் 10வது அதிகாரத்திலே 35, 36 நாம் வாசிக்க கேட்கலாம். பக்கம் 182 பக்கம் 182. 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் 36 வாசிக்க கேட்கலாம். வெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவதாக என்பான். அது தங்கும் போது கர்த்தாவே அநேகம் ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அல்லேலூயா. கிறிஸ்துவ அருமையானவர்களே, பெட்டியானது புறப்படும் பொழுது என்று சொன்னால், பெட்டி என்பது ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே சுமார் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எகிப்து என்றால் ஒரு அடிமைத்தனம். அந்த எகிப்து, அந்த அடிமைத்தனம், கஷ்டம். அடிமை என்றால் கஷ்டம், கண்ணீர், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள். அதான் அடிமை. அடிமையானவன் சுதந்திரமா வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப அடிமையானவன் அவன் அடிமைத்தனத்திலே சிக்குண்டவனாக, கட்டுண்டவனாக, அவன் சுதந்திரமடியா இல்லாதபடிக்கு, அவன் சுதந்திரமடியா இல்லாதபடிக்கு அவன் குறுகினவனாகவும் அவன் சிறைப்பட்டவனாக வாழ்கிறான். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசே அங்கு அனுப்புகிறார். மோசே தெரிந்து கொண்டார். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அப்ப மோசேயை அழைத்து எகிப்துக்கு அனுப்புகிறார். இப்ப மோசேயின் மூலமாக அந்த கட்டப்பட்ட ஜனங்களை, அந்த அடிமைப்பட்ட ஜனங்களை எகிப்தில் இருந்து மோசே வெளியே கொண்டு வருகிறார். செங்கடல் வழியாக கொண்டு வருகிறார். இப்படி செங்கடலை வந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்கென்று ஒரு உடன்படிக்கை பெட்டி அவர்கள் செய்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி என்றால், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆறுடைய துளித்த கோல், மண்டா, அப்புறம் கற்பலகைகள், கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள்ள இருக்கிறது. ஏனால் ஆண்டவர் சொன்னது போல அதான் உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால், அப்ப மோசே வந்து ஜெபிப்பார், புறப்படும் முன்பாக ஜெபிப்பார். அப்பொழுது இந்த பெட்டி எடுத்து வைக்கும் பொழுது பகலில் வந்து பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பு இறங்கும். இந்த மேகஸ்தம்பு இறங்கும். இரவில் பார்த்தீங்கன்னா அக்கிரிஸ்தம்பு இறங்கும். மறுபடியும் இந்த மேகமானது எந்த இடத்துல அந்த மேகம் எழும்பும் பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. அவங்க பிரயாணப்பட்டு போவாங்க. மறுபடியும் அந்த மேகம் எந்த இடத்துல இறங்குதோ அந்த இடத்துல தங்கிடுவாங்க. இதை கிறிஸ்துவ அபிமானிகளை பாருங்கள். கிட்டத்தட்ட 9 மாதங்களாக நம்ம நினைச்சோம், நம்முடைய பிரயாணம் தடைபட்டு கிடந்துச்சு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளினார். இனி நம்முடைய பிரயாணத்தை எந்த சத்துரும் தடுக்கவே முடியாது. ஆமென். உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை, உங்கள் கைகளையும் பிரயாசத்தை இனி எந்த சத்துரு, எந்த மனுஷன் செய்ய முடியாது, இனி தடுக்கவே முடியாது. சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளினார். உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக எழுந்தருளினார். உங்கள் ஊழியத்துக்கு முன்பாக எழுந்தருளினார். உங்கள் வேலைக்கு முன்பாக எழுந்தருளினார். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் எழுந்தருளினார். உங்கள் ஆசீர்வாதத்தை இனி சத்துரு தடுக்கவே முடியாது. இனி ஆண்டவர் அவரே உங்களை பிரயாணப்பட்டு உங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவர்களே, அப்ப ஆண்டவர் முதலாவது பார்த்து சொன்னா மோசே ஜெபிக்கிறார். இதே ஜெபத்தை சங்கீத புஸ்தகம் 68வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் தாவீது ஜெபித்திருக்கிறார். 68வது வசனத்துல 710வது பக்கம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு என்ன அப்படி சொன்னா
இந்த வேத புஸ்தகம் நமக்கு ஒரு வழிகாட்டி. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டி. தேவ வார்த்தைகள் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வேத வசனத்துல முன்னோர்களுக்கு எழுதப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் அது நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகத்துல கண்ணீரை துடைத்த தேவன், அநேகருடைய கண்ணீரை துடைத்த தேவன். ஒருவேளை நீங்க கண்ணீர் வடித்தால், ஆண்டவரே என் கண்ணீரை துடையும் என்று சொன்னால் உங்க கண்ணீரை துடைப்பார். இந்த வேத புஸ்தகத்துல அநேகருடைய வியாதியை ஆண்டவர் சுகமாக்கினார். நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வியாதி சுகமாக்கப்பட்டது போல, ஆண்டவரே என்னை சுகமாக்கு என்று சொன்னார், அவர் உங்களை சுகமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக என்ன கட்டுகள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், அந்த மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை, போராட்டத்தை எல்லாவற்றையும் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து எப்படி ஆண்டவர் அவர்களை விடுதலை கொடுத்தாரோ அதை போல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர், பாவத்திலிருந்து மீட்கிற ஆண்டவர், சாபத்திலிருந்து மீட்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கு உங்களை மீட்க வந்திருக்கிறார். கிறிஸ்துவ அருமையானவர்களே, சத்துரு என்று சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் யாத்ராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவா, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையில பார்த்து சொன்னா, சத்துருக்கள் குறுக்கிடலாம், போராமைகள் குறுக்கிடலாம், வன்கண்கள் குறுக்கிடலாம், நமக்கு விரதமாக செய்வனை பெலிசின் எது வேணாலும் குறுக்கிடலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் அதம் பண்ணி போடுகிற தேவன். 22ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயில் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிக்கு விரோதியுமா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு என்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்துல வார்த்தைகளை நீ கேட்கணும். ஆமென். இந்த வேத புஸ்தகத்துல எழுதி கொடுத்த வார்த்தை ஆண்டவர் இந்த பூமியிலே பாதுகாப்போடு நம்மளை நடத்துவதற்கு, பரிசுத்தமாய் நடத்துவதற்கு, ஆமென், நம்மளை வெற்றி வாழ்க்கையா நடத்துவதற்கு, முடிவிலே பரலோகத்திலே சேர்ப்பதற்கு இந்த வேத வசனத்தின் வாக்கை நீ நன்றாய் கேட்டு நடப்பாயானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே பகுதியிலே 20ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, வழியிலே உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த சொல்கிற வழியிலே உன்னை காக்குவதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்க சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். நான் உண்டு பண்ணின வைத்த அந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை ஒரு மனுஷன் செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சரியா சொல்றாரு பாருங்கள், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறது? இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை அழிக்க எழும்புகிற தேவன். நமக்கு விரதமாக ஏற்பட்ட சத்துருக்களை அழிக்க தேவன் எழுந்தருளினார். இன்றைக்கு ஆண்டவர் எழுந்தருளினாருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக யாராவது வழக்காட மாட்டாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று எத்தனையோ மனுஷரை நீங்க தேடி 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 போயிருப்பீங்க. ஆமென். எத்தனையோ மனுஷர்களை உங்க உதவிக்கு, உங்க சப்போர்ட்டுக்கு, என்ன உங்க தேவைக்கு உங்களோட சப்போர்ட் பண்ண எத்தனை மனுஷனை தேடி போனீங்க. ஆனா ஒரு மனிதன் வரல, ஒரு மனுஷனும் வரல. ஆனா கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழும்புகிறார்.
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளினார். அவர் எழுந்து வா போவோம், உன்னோடு யுத்தம் நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னோடு வழக்காடிகள் நான் வழக்காடி உன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுவா என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். கரங்கள் தட்டி மகிழ்ப்படுத்துங்க. இந்த உலகத்தில் ஒருத்தர் சப்போர்ட் இல்லை நினைக்காதீங்க. ஆமென். உங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சப்போர்ட்டா இருக்கிறார். கர்த்தருக்கு ஆதரவா இருக்கிறார். என் அருமையான பிள்ளைகளே, என் தேவ ஜனங்களே, என் ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். உலகத்தின் முடிவையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா என்று சொன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. ஆமென். ஆண்டவர் அப்படியே எனக்கு சப்போர்ட்டா இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இன்றைக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நான் உங்களுடனே கூட இருப்பேன். சத்துருக்களை அழித்த தேவன், சத்துருக்களை அழிக்கிற தேவன் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாக சத்துருக்களை அழிக்கிற தேவன், பில்லி சூனிய மாந்திரிய வல்லமையை அழிக்கிற தேவன். அப்ப சத்துருக்களை அழித்து என் வாழ்க்கையை முதலாவது பார்த்து சொன்னா, என் பேர் என்னவென்று சொன்னேன்? திருவண்ணாமலை சாமி. நான் இயேசு கிறிஸ்து அறியாத குடும்பத்திலே, பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே தான் நான் பிறந்தவன். பாரம்பரியமான இந்து குடும்பம், வைராக்கியமுள்ள குடும்பத்தில் தான் நான் பிறந்தவன். ஆமா, அந்த நாட்களில் என் வாழ்க்கையிலே பார்த்து சொன்னா அநேக பாவங்கள், ரகசியமான பாவங்கள். எனக்கு 3 சகோதரிமார்கள். நான் ஒருவன் தான் என் தாயாருக்கு கடைசியாக பிறந்த பையனா இருக்கிறேன். என்னையே செல்லமா வளர்த்தார்கள். ஆனா செல்லமா வளர்த்தாலும் கூட மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்தேன். மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இஷ்டம் போல வாழ்ந்தேன், இஷ்டம் போல அலைந்தேன், இஷ்டம் போல சினிமா படம் பார்க்க போவது, இஷ்டம் போல மதுபானம் குடிப்பது, இஷ்டம் போல புகைப்பிடிப்பு. இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துக்கு அது பாவம் என்று அப்ப தெரியாது. எல்லாவற்றுக்கும் அடிமையா இருந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு சமாதானம் கிடைக்கல, எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு நிம்மதி கிடைக்கல. மறுபடி எனக்கு மொட்டை அடித்து விட்டு திருப்பதி செல்வார். திருப்பதியில் சென்று என் தாயாருக்கு மொட்டை அடித்து அங்கே பச்சரிசி சோறு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு விட்டு 2 நாள் அங்கே தங்கியிருந்து அதை சாப்பிட்டு விட்டு மறுபடி அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு திருச்செந்தூருக்கு போவோம். திருச்செந்தூர்ல சென்று என் தகப்பனாருக்கு மொட்டை அடித்து பார்த்தீங்களா, அங்க 1 வாரம் தங்கி இருந்து பிற்பாடு அங்க என்னென்ன நாங்கள் செய்யணுமோ என் தகப்பன் அங்க பிரச்சனைலாம் பண்ணுவா. எல்லாம் செய்து முடித்துட்டு கிட்டத்தட்ட 10-15 நாள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். வருஷம் எவ்வளவு பணம் செலவாகும். ஆனா எந்த ஒரு நிம்மதி சமாதானம் இல்லை. கிறிஸ்துவ எங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? பில்லி சூனியம் மந்திர கட்டுகள். நாங்கள் எவ்வளவோ நாங்கள் தெய்வத்தை தேடினாலும் கூட ஆனால் மாந்திரிய வல்லமே எங்களை மேற்கொண்டது. பில்லி சூனியங்கள் மேற்கொண்டது. ஆமா, எவ்வளவோ பில்லி சூனியங்கள் செய்வனைகள் மேற்கொண்டது. எதையுமே எங்களால் மேற்கொள்ளவே முடியவில்லை. எதனால் எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை? நாட்கள்ல எங்களுக்கு விடுதலை கொடுப்பது யார், எங்களுக்கு சுகம் கொடுப்பது யார் என்றெல்லாம் நான் அலைந்தது உண்டு. ஆனால் எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு, என்னுடைய இருதயத்தில் வியாதிப்பட்டு, மூச்சு விட முடியாமல், நடக்க முடியாமல், சாப்பிட முடியாமல் மிகவும் நான் கஷ்டப்பட்டேன். என்னுடைய தாயார் எங்க கிராமத்து பகுதியிலே உள்ள சில மந்திரவாதிகளை அழைத்துட்டு போவாங்க, சில குறி சொல்றவங்க அழைத்துட்டு போவாங்க, சாதகம் பார்க்க அழைச்சிட்டு போவாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, அமாவாசை பார்ப்பாங்க, நாள் பார்ப்பாங்க, தோஷம் கழிப்பாங்க. எத்தனையோ தோஷங்கள் எத்தனையோ கழித்து என் வாழ்க்கையில வர என்னுடைய நிலைமை மிக பரிதாபமாக மிக பரிதவிக்கப்பட்டவனாக காணப்பட்ட வாழ்க்கை. பெரும்பாலும் என்னால் சாப்பிட முடியாது, அவ்வளவு கஷ்டம். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அருமையான தம்பி ஜோயல் சொன்னாங்க, எல்லா சகோதரரையும் விட்டு போய்விட்டான்னு சொல்லி. எனக்கு நிறைய சகோதரர்கள் உண்டு, எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, ஏகப்பட்ட அநேக நண்பர்கள், அவ்வளவு நண்பர்கள். ஆனால் நான் எப்பொழுது வியாதிப்பட்டேன் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்களோ
அன்றைக்கு அவர்கள் என்னிடமிருந்து ஒவ்வொருவராக விலகி போய்விட்டார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருந்தால் அவனோடு அண்டுவார்கள். ஒரு மனுஷன்கிட்ட பணம் இருந்தால் அவன்கிட்ட அண்டுவார்கள். ஒரு மனுஷன்கிட்ட திறமை இருந்தால் அவன்கிட்ட அண்டுவார்கள். ஆனால் திறமைகள், பணங்கள், பலன் என்னை விட்டு போன பொழுது என் கூட இருந்த அனைத்து நண்பர்களும் என்னை விட்டு போய்விட்டார். ஒருவரும் என்னை தேடி வரவில்லை, ஒரு மனுஷன் என்னை தேடி வரவில்லை. ஆனா இனி என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய? பெரிய ஒரு தடுமாற்றம், பெரிய ஒரு குழப்பம். வாழ்வதா சாவதா, வாழ்வதா சாவதா, என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அப்படிப்பட்ட நாட்களில் தான் பார்த்து சொன்னா, ஆண்டவர் கிருபையாக தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீட்டிற்கு என்னை அழைத்து போனார்கள், அழைச்சிட்டு போனார்கள். அந்த ஜெப வீட்டின் வழியிலே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். என் மகனே, உன்னை நான் வயல்வெளி சந்தித்தேன். ஏன் வயல்வெளி சந்தித்தேன்? உன்னை வயல்வெளி சந்தித்தேன். ஏன் வயல்வெளி சொன்னால், என் தாயார் எங்க கிராமத்து பக்கத்துல ஒரு ஊர் உண்டு, வாசுதேவன் சொல்லி. அந்த இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போனாங்க. அங்க ஒரு சாமியார் உண்டு. அவர் என்ன சொன்னார்னா, அம்மா நான் ஒரு 3 பச்சிலை தாரேன், அந்த பச்சிலை உங்க மகன் சாப்பிட்டா சுகமாயிரு சொல்லி ஒரு 3 பச்சிலை. அந்த 3 பச்சிலை என்னன்னு சொன்னா, அதாவது துளசி இலை, அப்புறம் வேப்ப இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லக்காய் மரத்து இலை. வில்லக்காய் தெரியுமில்ல, இந்த குண்டா ஒரு காய் மாதிரி இடக்கும். அந்த வில்லக்காய், அந்த 3 இலையையும் காலை வேளையில எந்த ஒரு ஆகாரம் சாப்பிடுறதுக்கு முன்பாக வெறும் வயிற்றுல அந்த 3 இலையும் சாப்பிட்டு வந்தால் என்ன செய்யும்? ஒரு 6 மாசத்துல குணமாயிடும். எத்தனை மாசம் ஆகணும்? 6 மாசம். 6 மாசம் சொன்னார். நானும் பார்த்து சொன்ன 6 மாசம் காலை வேளையில ஒரு டீ சாப்பிட முடியாது, காப்பி விட முடியாது. அந்த இலைகளை தேடி அலைவது உண்டு. ஒன்று வேப்ப இலை, எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு மரம், அதுல எவ்வளவு குழந்தைனாலும் உருட்டு போயிடலாம். ரெண்டாவது இந்த வில்லக்காய் மரத்து இலைன்னு பார்த்து சொன்னா, எங்க ஊருக்கு அவுட்ல இருக்கு, அது உயரமா மரம் இருக்கும். அதாவது அந்த நேரத்துல உயரமா இருக்கும் இல்லையா, அந்த இலைகளை பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த இலைகளை பறிப்பது ஒன்று. அப்புறம் துளசி இலைக்கு வயல்காட்டுல போகணும், சில நேரம் கிடைக்காது. எவனா வெயில் நேரத்தில் எல்லாம் காஞ்சி கிடக்கும். நானும் அதை எங்கேயாவது போய் தேடி பிடிச்சு அந்த 3 இலையும் கையில வைத்தா அவ்வளவு காணலுக்கு பாருங்க, நான் வச்சு விட்டு அழுவேன். ஐயோ, என்னை காப்பாற்ற ஒரு தெய்வம் இல்லையா? இப்படி இருக்கும் பாருங்க. தினமும் இந்த இலைகளை தேடி தேடி அலைந்து கையில வைத்துக் கொண்டு அதை மென்னு சாப்பிட முன்ன கசப்பு அவ்வளவு. என் வாழ்க்கை கசந்தது, என் வாழ்க்கை மிக கசப்பான வாழ்க்கை. அந்த 3 இலைகளையும் நான் மென்னு சாப்பிட முன்ன எனக்கு பாருங்க அப்படியே மனசு கொமட்டும். ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த கொலையை அங்க வச்சே சாப்பிட்டு மென்னு திருட்டு வந்தது. சில நேரங்கள்ல 3 நாளைக்கு சேர்த்து பறிச்சு வச்சுக்கலாம்னு சொன்னா மறுநாள் காஞ்சி கருவாடா போகும். அந்த இலை முறையும் போயிடும், காஞ்சிடும். மறுபடியும் புதுசா தேடி போகணும். இதனால இப்படி அந்த காட்டுக்குள் இருந்து, அந்த வயல் காட்டுக்குள் இருந்து நான் அழுத பாருங்க, என்னை காப்பாற்ற ஒரு தெய்வம் இல்லையே அப்படின்னு அழுவேன். அந்த வார்த்தை ஆண்டு சொன்னார், முன்ன நான் வயல்வெளி சந்தித்தேன். அல்லேலூயா. கிறிஸ்து அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் அடுப்பாந்தரையில் இருந்து அழுதுகிறீர்களா? பாத்திரத்தை விளக்கும் போது அழுது கொண்டிருக்கிறீர்களா? வாகனத்தில் போகும்போது அழுகிறீர்களா? வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும்போது அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வியாதி நிமித்தமாக நீ மருத்துவத்தில் இருந்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ எந்த இடத்தில் அழுதாலும் என் ஆண்டவர் உன் அழுகையை கூக்குரலை கேட்கிற தேவை. நான் வயல் காட்டில் அழுத பொழுது என் அழுகை தேவன் கேட்டு சொன்னார், உன்னை வயல்வெளி சந்தித்தேன். இரண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனே, நீ ஏகப்பட்ட கண்ணீர் வடிச்ச, உன் கண்ணீரெல்லாம் துடைச்ச. என் வாழ்க்கையில அவ்வளவு கண்ணீர், என் கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், வறுமை, தரித்திரம்.
கோயில் இடத்துக்கு போகும்போதும் ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு ஜாலியா ஒரு டூர் போன மாதிரி இருக்கும். ஆனா பிற்பாடு என் வாழ்க்கையில கண்ணீர் கண்ணீர், என் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி, என்னுடைய வியாதி நிமித்தமாக ஒரு பயம், மரண பயனை பிடித்து விட்டது. கண்ணீர், எவ்வளவோ கண்ணீர், அழுது 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 அழுது. ஏன்னு சொன்னா அந்த அழுகை நிமித்தமாக எத்தனையோ முறை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். நான் தற்கொலை செய்து என் சகோதரி, எனக்கு நேர மூத்த சகோதரி அந்த நாட்களில் பீடி சுத்துவாங்க. என் சகோதரி பீடி சுத்துவாங்க. அவங்க பீடி சுத்திட்டு இருக்கும் பொழுது எனக்கு சில நேரம் அதோட வேலையை கொடுப்பாங்க. அந்த வேலை, அந்த பீடி சுத்தக்கூடிய வேலையில எனக்கு சில நேரங்கள்ல இந்த இலை வெட்டுவது, மற்றபடி அந்த பீடி உள்ள காரியத்தில் அந்த நேரத்தில் அந்த பீடி அந்த இலை வெட்டு அந்த கத்தரிக்குள்ள வைத்து எத்தனையோ முறை என் வயிற்றுல குத்தி இருக்கிறேன், எப்படியாவது வயிற்றுறணும். அப்புறம் பார்த்து சொன்னா நாக்க புடுங்கி செத்துறணும், நாக்கெல்லாம் புடுங்கி பார்த்துருக்கேன். இன்னைக்கு சொல்றேன் கிறிஸ்துவரே, நான் கும்பிட்டேன், நான் வணங்கினேன். என்னுடைய பக்தி என்னாச்சு? என் பக்தி என்னாச்சு? யார் என்னை காப்பாற்ற வாரா? யார் என்னுடைய ஆற்ற வாரா? யார் என்னை தேற்ற வந்தான்? இடத்துல இருந்து பாருங்க, பயங்கரமா மேலிருந்து கீழே குதிப்பேன். இவ்வளவோ தற்கொலைக்கு அவ்வளவு முயற்சி பண்ண, அழுகை அழுகை. ஆனா ஆண்டவர் சொன்னார், என் மகளே, நீ ஏகப்பட்ட கண்ணீர் வடிச்ச ஒரு கண்ணீரை துடைத்து நீங்க வச்சு இப்படிப்பட்ட அழகான ஒரு செப வீட்டுல வைத்துதான். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட கண்ணீர் வடிச்ச உன் கண்ணீர்லாம் தொடச்சு. மூணாவது என்ன சொல்ல தெரியுமா? நீ ஏகப்பட்ட கவலைப்பட்ட உன் கவலையெல்லாம் மாத்தி விட்டேன், உன் கவலையெல்லாம் மாத்தி விட்டேன். என் கவலை எதிர்காலத்தை குறித்து என்கிட்ட ஒண்ணுமில்லையே, என்கிட்ட ஒண்ணுமில்லையே. என் கவலையெல்லாம் மாத்தினார். என் ஆண்டவர் சொன்ன, என் மகனே, உன்னை நான் வயல்வெளி சந்தித்தேன். முதலாவது உன்னை நான் வயல்வெளி சந்தித்தேன், உன் கண்ணீரை துடைத்தேன், உன் கவலையை மாற்றிவிட்டேன். இனி நீ பயப்படாதே, இனி நீ பயப்படாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அப்பொழுது பார்த்து சொன்னா, இப்படி பேசின உடனே நான் கண்ணை திறக்கிறேன். நான் கண்ணை திறந்து யார் என்கிட்ட பேசுறா அப்படின்ட்டு அந்த மெல்லிய குரல் அப்படியே சைலண்டா, ஏசப்பா பாருங்க, மெல்லிய குரல், சைலண்டான குரல் என்னோடு பேசும் பொழுது ஐயா, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை யாரும் சொல்றாங்களே, ஒருவேளை இந்த ஊழியக்காரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு என் கண்ணை அப்படி சைடா திறந்து பார்த்தா ஒருவருமே இல்லை. எனக்கு பகிர்ந்துருச்சு. உடனே யார் என்னோட பேசுறது, சுத்தி பார்க்கிற ஒருவருமே இல்லை. எல்லாருமே அவரங்க இடத்துல நின்று ஆண்டரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டரை துதிக்கிறாங்க. இந்த தேவ மனிதர் அங்கே அவருடைய பலிப்பிடத்தில், தேவ பலிப்பிடத்தில் உள்பட்டிருந்து அவர் ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கிற மேடையில இருந்து என்கிட்ட யாருமே இல்லை. அந்த மறுபடியும் கண்ணை மூடுறேன் யாரும் சொல்லி மூடன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? என் மகனே, அடுத்த செகண்ட் என் மகனே, உங்க ஊர்ல அடையாளம் சொல்றா, உங்க ஊர்ல நீ மாத்திரம்தான் கிறிஸ்துவா இருக்கிறாய் என்று பயப்படுகிறாய். நீ மாத்திரம்தான் கிறிஸ்துவா இருக்கிறாய். உங்க ஊரில் மாத்திரம் அப்பவே ஆண்டவரை தெரிந்து கொண்டார். நீ மாத்திரம்தான் கிறிஸ்துவா இருக்கிறாய், நீ பயப்படாதே. மறுபடியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் இயேசு. அல்லேலூயா. நான் தான் இயேசு. எனக்கு அருமையான தேவச்சனங்க, இந்த உலகத்துல நான் தெய்வத்தை தேடி போனேன். எந்த தெய்வமாக என்னோட பேசுனுச்சா? ஆனால் என்னோடு பேசுறது சர்வவல்லமுள்ள தேவனே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரே நான் தான் இயேசு. அப்படி சொன்ன உடனே என் கண்கள் திறக்கப்படுகிறது. மகிமையான ஒளி, பயங்கரமான ஒளி, அந்த மின்னலை போல பளிச்சுன்னு அந்த ஒளியை பார்க்கிறேன். அந்த ஒளியில இருந்து என் மேல பயங்கரமான வல்லமை இறங்குது. இந்த வல்லமை இறங்கின உடனே அங்க இருந்து முன்னாடி தூக்கி வீசப்பட்டு முழங்கால் போட்டு, என் தகப்பனே, தந்தையே, அப்பா, பிதாவே, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லி துதிக்கிறேன். தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் வந்து என் தலையை கை வைத்தார்கள். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், இந்த வல்லமை என்னை விட்டு இறங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிடமாக நான் அந்த முழங்கால் படிட்டு, அப்பா, பிதாவே, இயேசுவே, இயேசுவே நான் குதித்து கொண்டே இருந்தேன்.
பிற்பாடு நான் சேட்டானே, நான் இருக்கிற இடத்துல போய் அமர்ந்து கொண்டே இந்த கூட்டம் எல்லாம் முடிந்தது. எனக்கு பயங்கரமான சந்தோஷம், எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு இந்த வியாதிகள் சுகமடைந்தது. என் தாயிடம் வந்து சொன்னேன். சாயந்தரத்தில் வந்து வீட்டில் வந்து, அம்மா இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். ஆனால் என் தாய் என்னுடைய அம்மா நம்பவில்லை. ஆனால் மறுநாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போய் மறுபடியும் பரிசோதித்து பார்த்த பொழுது மருத்துவர் சொன்னாங்க, அம்மா உங்க மகனுக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லை, வியாதி வந்ததுக்கு அறிகுறியே இல்லை, புதோ இருதயமா இருக்கிறது, நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். நான் ஒரு நாத்தியவாதி, எந்த தெய்வத்தை நம்ப மாட்டேன், ஆனா இன்னைக்கு இயேசு நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்து அபிமானங்களே, என்ன சொன்ன, நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரிகள், நீங்க எல்லாரும் என் சகோதரர்கள், நம்ம எல்லாரும் இயேசுவா பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. 2 கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் தூர போனவங்க அல்ல, இயேசப்பா பிள்ளையா இருக்கிறோம். அதனால் முதலாவது என் சத்துருக்களை சிதறடித்தார். முதலாவது என் சத்துரை சிதறடித்தார். எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையா கிடந்த ஜனங்களை எப்படி விடுதலை பண்ணாரோ அதே போல இயேசு இந்த விடுதலை பண்ணினார். இன்றைக்கு எந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அதுல இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது பார்த்து சொன்னா அவர் எதற்காக வந்திருக்கிறார்? முதலாவது ஆண்டவர் ரட்சிக்க எழும்புவார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்க எழும்புகிறார். இரண்டாவது சங்கீத புஸ்தகம் 3வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 3:7 வாசிக்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் பயங்கர எல்லாரையும் தாடையை அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடைய. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்து கர்த்தாவே எழுந்தருளும். முதலாவது மோசே ஜெபித்த பொழுது ஆண்டவர் எழுந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார். முதலாவது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எழுந்தி நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இரண்டாவது பார்த்து சொன்னால் கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை என்னை ரட்சியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை ரட்சிக்கிறவர். நம்மளை ரட்சிப்பு என்றால் நம்மளை காப்பாற்றுகிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லா துன்பங்களுக்கும் வருத்தங்களுக்கும் நம்மளை பாதுகாக்கிற நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார். கிறிஸ்து வருமானங்களே, இந்த ஆண்டவர் பாதுகாக்கிறார். உதாரணம், பாவத்தில் இருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்தை கர்த்தர் விடுவதற்கு நமக்கு உதவி செய்வார். ஆமென். எந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. பாவத்தில். இரண்டாவது சாபத்திலிருந்து. பாவம் சாபமா மாறிடும். சாபம் கற்பம் தரித்து மரணத்தை கொண்டு வந்துடும். பாருங்க, அப்ப பாவம் பெருகிற இடத்துல சாபம் வந்துடும். சாபத்துக்கு பின்பு மரணம் வந்துடும். ஆனா ஆண்டவர் அப்ப சாபத்திலிருந்து விடுதலை. சாபம் இன்னைக்கு எப்படி சாபத்தில் இருக்கிறது தெரியுமா? அந்த சாபத்துக்கு பலியான இயேசு ஒருவர் தான். நீ சாபத்தை போக்க, கருமத்தை போக்க. எங்க கிராமத்துல நாங்க வந்து பார்த்து சொன்னா, கருமத்தை போக்க குற்றாலம் போடணும், பாவத்தை போக்க பாவநாசம் போடணும், மரணத்தை போக்க திருச்செந்தூர் கடலோய் முன்னணும். இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க எங்க வாழ்க்கை. நான் இயேசு அறிவுக்கு முன்பாக. ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார். அல்லேலூயா. வியாதி, தீராத வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். மரணத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பில்லி சூனிய மாந்திர கட்டிலிருந்து ரட்சிக்கிற தேவன். நாளிலே நம்ம ஊர் பேரை சொல்லி ஆசைப்படல. நம்ம ஊர் பக்கத்துல தான் பார்த்து சொன்னா மந்திரம் வைக்கிறதுக்கு 500 எடுத்தா 1000. ஒரு அருமையான ஒரு சகோதரர் உண்டு. அவர் வந்து பார்த்து சொன்னா அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. அப்ப சொன்னா, அண்ணா வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த நாசருக்கு பூரா பார்த்து சொன்னா மந்திர கட்டுட்டான். எல்லாரும் செய்வனை வச்சுக்கிட்டு பில்லி சொல்லி செய்ய வச்சுட்டு அழிதானே. ஒரு கடை கூட ஒழுங்கா ஓட மாட்டாங்க. எனக்கு அந்த சேவனை வச்சுட்டாங்க. நானும் என்ன செய்ய போறேன், அந்த கோயிலுக்கு போலான்னு பார்க்க அப்படின்னா போலாம்னு சொன்னார். உடனே சொன்னேன், இங்க வாங்க,
நீங்க அங்க போனிடுவீங்க, நாசமா போயிருவீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, ஏன்னா சவுல் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். இந்த சவுல் ஆண்டு எவ்வளவோ கிருபை கொடுத்து பார்த்தாரு. போய் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வக்கில்ல. ஆனா போய் சூனியக்காரி தேடி போனாரு, செய்வனக்காரி தேடி போனாரு. குடும்பம் முழுவதும் நாசமா போச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நீங்க நம்முடைய நாசருக்கு சர்ச்சைக்கு போங்க, ஆல்டருக்கு போங்க, தேவ சமூகத்தில் விழுங்க, கண்ணீர் சிந்துங்க. ஏசப்பா, என் பாவம் என்ன, என் குறை என்ன, என் குற்றம் என்ன, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுங்க. கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. வச்சவனுக்கு 1000, வச்சவனுக்கு 500, எடுக்கிறவனுக்கு 1000 ரூபாய். வேற எங்க இல்ல, இந்த பக்கம் தான். ஆனா அந்த பகுதியிலும் கூட அழகாக ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தில் நிறைய நாங்க உபவாச சேவை நடத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன். கிறிஸ்துவ அருமையானவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு எதில் ரட்சிப்பு இல்லை, எதுல விடுதலை? ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஆமென். அல்லேலூயா. விடுதலை, சுகம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசு தருவார். அல்லேலூயா. இயேசுப்பா தருவார். இயேசு தருகிறது. ஏன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகும் இல்லை. ஆமென். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகவில்லைங்க. ஆண்டவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம், கோழி வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம். ஆமென். அவருக்கு ஒண்ணுமே இந்த உலகத்துல ஒரு பறவைகள் ஒன்றும் தர தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எல்லாமே ஆண்டவர் படைத்தது. ஆண்டவருக்கு ஒண்ணே தேவை. மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தா. கவலை நிறைந்த இருதயம், பாரம் நிறைந்த இருதயம், துக்கம் நிறைந்த இருதயம், ஜோயில் சொன்னது போல காயப்பட்ட இருதயம், அந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து உன் காயமுள்ள இருதயத்தை ஆற்றுவார். உன் பாரமுள்ள இருதயத்தை பாரத்தை இறக்கி இலகுபடுத்துவார். உன் கண்ணீர் வடிக்கிற இருதயத்தை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க, உண்மையா சொல்றேன், நீங்க உதட்டலாம் சிரிக்கீங்க, உங்க உள்ளம் நிறைய உள்ளம் அழுதுகிட்டு இருக்கிறது. உங்க இருதயம் அழுகிறது. உங்க பிள்ளைக்காக நீங்க அழுகுறீங்க, உங்க கணவனுக்காக அழுகுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தையோட நினைக்காதே, பூரமான சிந்திக்காதே. நீ முந்தி நினைச்சு, நான் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேனே, நான் இப்படி இருந்திருந்தா கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேனே, என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. இல்ல, உங்க பிள்ளை வாழ்க்கை இனி நல்லா இருக்க போகிறது. ஆமென். உங்க பிள்ளை வாழ்க்கை இனி நல்லா இருக்க போகிறது. நீ கெடுக்கல. முந்தி நினைக்க வேண்டாம், பூரமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர். எதை நினைச்சு நீ கலந்துறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தபடி செய்ய போறது உறுதி. ஆமென். அல்லேலூயா. கலங்காதீர்கள் என் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்களை போல நானும் பார்த்து சொன்னா, என்னுடைய வெற்றியில அவ்வளவு ஒரு பக்தியா இருப்பேன். அவ்வளவு ஒரு பக்தி நிறைந்தது. என் தாயார் வந்து பார்த்து சொன்னா 3 பொட்டு வச்சிருப்பாங்க. நான் பார்த்து நெத்தில பட்டு அடிச்சு அதுல குங்குமம் வச்சு எப்பொழுது பார்த்த ஒரு பக்தியமான இருந்தது. ஆனா என் வாழ்க்கையில் எந்த பக்தியும் எனக்கு முன்னேற்றத்தை தரவே இல்லை. ஆனா ஏசப்பா கிருபையாக கபாலி சபா, அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுங்க. நீ பயப்படவே சரி. கர்த்தரை நம்பினவன் ஒரு நாளும் குறைபட்டே போனதில்லை. இயேசுவை பின்பற்றினவர்கள் ஒரு நாளும் வெறுமையா திரும்பினது இல்லை. ஆண்டவருடைய கை குறியிருக்கிறதோ, வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான தகப்பனார, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நீ காரியத்தை சிந்திக்கிறீங்க, உங்க காரியம் வாய்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தைரியமா இருக்கு, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க பார்க்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்க பார்க்கிறேன். கலங்காதீர்கள். ஏனால் என் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. என் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே,
பரிசுத்த மத்தேயு என்ற இடத்துல பரிசுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த மத்தேயு 14:30 புதிய ஏற்பாடு. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். பேதுரு, அதாவது என்ன நடந்து சொன்னா, பேதுரு சீடர்கள் அவர்கள் கடல் வழியாக பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களை அனுப்பிட்டார். 4ஆம் ஜாமத்திலே காற்று பலமாய் இருந்தபடினாலே அந்த படகு சமுத்திரத்திலே மூழ்கிவிடும் என்ற சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது, பாருங்க, ஆபத்து வந்துவிட்டது ஆண்டவர் கண்டு தன்னுடைய சீடர்களை தேடி வாரார், தன்னுடைய சீசர்களை தேடி வாரார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி தேடி வருவார். உங்களுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து இருந்தாலும் தேடி வருவார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. பாருங்கள், சீசரை தேடி வாரார். சீசர் நடு கடலுக்குள்ள அந்த காற்றில் அகப்பட்டு கொண்டார்கள். அந்த நேரத்தில் சீசர்கள் பயப்படுறாங்க. ஆபேசம் என்று சொல்லி பயப்படுறாங்க. யாருடா இவ்வளவு நேரம் கடல்ல நடந்து வர்றது, ஏதோ ஒரு உருவமாக தெரியுது அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான். அல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பயமுறுத்துற தேவன் அல்ல, திடப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துற ஆண்டவர், திடப்படுத்துற ஆண்டவர், தைரியப்படுத்துற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. தைரியமா இருங்கள் என்று சொன்ன உடனே அதுல உடனே பேதுரு கேட்காரு. பேதுரு அவர் நோக்கி, ஆண்டவரே, நிறையானால் நான் சலத்திலுமே நடந்து இடத்தில் வர எனக்கு கட்டளை. அப்படி காலை வேலை இந்த வசனத்தை தான் வாசிக்கலாம் செவித்தேன். எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நீரை ஆனால் அவர் சொல்றாரு, பாருங்க, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீரை ஆனால் நான் சலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அல்லேலூயா. என்ன தகப்பன் பாருங்க. நான் தான் நடக்க முடியும், நீ நடக்க முடியாது, நான் தேவன் அப்படின்னு சொன்னாரா? இந்த உலகத்துல மனுஷனுக்கு மனுஷனை விட்டு கொடுக்க மாட்டான். நீ என்ன விட பெரியானோ, என்னோட திறமையானவனோ, என்ன விட ஞானவானோ, என்ன மாதிரி செஞ்சிருவியோ, இயேசு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்து வா, நீ என்ன மாதிரியே நடப்ப, நீ என்ன மாதிரியே வல்லமையா இருப்ப, நீ என்ன மாதிரியே ஜீவனோடு இருப்ப, நீ என்ன மாதிரியே சுகமா இருப்பாய், நீ என்ன மாதிரி சமாதானமா இருப்பாய், நீ என்ன போல் ஐஸ்வர்யம் இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நம்மட்ட ஒப்பிட்டு பேசுகிறார். நான் இருக்கும் ஸ்தலத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் இந்த சேர்ல இருந்தா நீ அந்த சேர்ல இருப்ப. ஆனா இதற்கு முன்பாக நான் வாழ்ந்த நாட்களிலே எந்த மனுஷனும் நம்மளுடைய குறைவாத்தை நடவான். இது எனக்கு தான் செய்ய முடியும், ஒன்னால செய்ய முடியாது. இது எனக்கு தான் பேச முடியும், ஒன்னால பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசுவேன், நீ பேசுவாய், நானும் செய்வேன், நீ செய்வாய். அல்லேலூயா. எவ்வளவு தகப்பன் பாருங்க, விட்டு கொடுக்கிற தேவன். நடந்து வா அப்படிங்கிறார், உடனே நடந்தோம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். உண்மையிலே இயேசு மக்களை விட்டாதீங்க, இயேசு மக்களை விட்டவே சேருங்க. தயவு செய்து, நான் இன்றையோடு இல்லை, நான் அனுதினமும் கர்த்தர் சுத்தமான அந்த பாஸ்டரோட அநேகமா கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஐக்கிய வைத்து, அவர் என்னோட ஐக்கிய வைத்து உங்களை பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பவுலும் சீலாவும் உலகத்தை தேசத்தை கலக்கினார்கள். அதே போல இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுவிசேஷனும் ஒரு பாஸ்டர் சேர்ந்து செய்ய போறோம். நாங்கள் கலக்கத்தான் போறோம், கர்த்தர் செய்யத்தான் போறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு பங்காளி. ஆமென். நமக்கு உதவி செய்கிற தேவன், அவரை போல நம்மளை மாற்றுகிற தேவன், அவரை போல நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. நடந்து வா அப்படிங்கிறார். ஆனா பேதுரு நடக்கிறார், பேதுரு நடக்கிறார். இப்ப நடக்கும்போது என்ன நடந்து சொன்னா, காற்று பலமா இருக்கிறது அந்த கடல்ல. இப்ப பாருங்க, அப்படி சமுத்திரம் நடந்து போற படகு ஒரு பக்கம் நீக்கி, ஏசப்பா ஒரு 10 அடி தூரத்து அந்த பக்கம் நிக்கிறாங்க. இப்ப பேதுரு நடக்கிறார். அப்படி படகுல இறங்கி கீழே ஜலத்துல கடல்ல கால் வைக்காரு. ஆனா தண்ணி எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. இப்ப தண்ணி மாதிரி இருக்கு, தண்ணி கல்லு மாதிரி ஆகி போச்சு. இப்போ அப்படி பிரிச்சு பார்க்காரு, தாங்கி விடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கல்லு மாதிரி இருக்கும் போது யாரை பார்க்காரு? இயேசு பார்க்காரு. இயேசு பார்க்கிறாரு, கல்லு மாதிரி இருக்கு. அடுத்த ஸ்டெப் பார்க்காரு, கல்லு மாதிரி இருக்கு. அடுத்த ஸ்டெப் கல்லு மாதிரி இருக்கு.
இப்போ 10 அடி தூரத்துல இயேசு நிக்காரு, இங்க 5 அடி தூரம் நடந்துட்டாரு. இப்ப 5 அடி தூரம் நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த காற்று புஷ் அடிச்ச உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காரு, கல்லா இருந்தது தண்ணியா மாறி போச்சு, துமுக்குள்ள போயிட்டாரு. உடனே சொல்றாரு, என் தேவனே என் தேவனே என்னை ரட்சியும், என் தேவனே என்னை காப்பாற்று, என் தேவனே என்னை தூக்கி விடும், என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துறது பேருதான் ரட்சிப்பு. காப்பாத்துற விடுதலைக்கு பிறகு ரட்சிப்பு, சுகத்துக்கு பிறகு ரட்சிப்பு, ஜீவனை கொடுக்கிறது ரட்சிப்பு. ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது ரட்சிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது ரட்சிப்பு, கடலிலிருந்து விடுதலை கொடுக்கிறது ரட்சிப்பு. ஆமென். உடனே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் நீ சந்தேகப்பட்டார்? ஏன்டா நீ சந்தேகப்பட்ட? பாருங்க, ஆண்டவர் நடக்க சொல்லிட்டாருங்க, நடக்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்க நம்ம மேல எவ்வளவு தவறு இருக்கலாம், ஆனா மனுஷன் மன்னிக்கவே மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு தவறு இருக்குமானா மன்னிக்கிற தேவன், அந்த மன்னிக்கிற தேவன். ஏனென்றால் நம்ம தவறு செய்யும் பொழுது நீங்கள் இயேசுவை நினைக்கணும். ஆண்டவரே, என் தவறு என் புத்தியினத்தில் சென்று விட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் தவறு பண்ணி விட்டேன், இதை நீங்க சொல்லி ஆகணும். அல்லேலூயா. இதான் பலி, இதை சொல்லிடணும். ஒரு தப்பு பண்ணிட்டா அதை மறைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் ஏசப்பா பாருங்க சொல்றாரு, இது உனக்கு வேணும், நான் தான் நடப்பேன், நீ நடப்பன்னு சொல்லி நடந்து பாரு. இப்ப பேதர் கீழே முங்கிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். ஆண்டவர் முங்க விட மாட்டார். கிறிஸ்துவர்களே, உலகம் ஒருவேளை உங்களை முங்க வைக்கலாம், உங்களை முங்க வைக்கலாம். வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில், உங்கள் முன்னேற்றத்தின் காரியத்தில் இந்த உலகம் நீ முங்கி போக வேண்டும், இவன் எழும்பக்கூடாது என்று நினைக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ தொழில முங்கக்கூடாது, படிப்புல முங்கக்கூடாது, வேலையில முங்கக்கூடாது, குடும்பத்துல முங்கக்கூடாது. நீ எழும்பணும், நீ எழும்பி பிரகாசிக்கணும். என் பிள்ளை, நீ விளக்காய் இருப்பாய், நீ வெளிச்சமாய் இருப்பாய், நீ மலைமேல பட்டணத்தில் வெளிச்சமாய் இருப்பாய், நீ சுடராய் இருப்பாய். என் ஆண்டவர் விரும்புவது அதுதாங்க நம்மளை பத்தி. அல்லேலூயா. ஆமென். இதான் வார்த்தை, இதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பிழைக்க வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இயேசப்பா நம்மளை பிழைக்க வைக்கிற தேவன். பாருங்க, ஆண்டவர் கிருபையாக அந்த பேதுருவை ஜலத்திலும் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் மறுபடியும் 5 அடி தூரம் பேதுரு தோள்ல கையை போட்டுவிட்டு படகுக்கு போனார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். நீ நம்பினவர்கள் நீ யாரை நம்பினாயோ, நீ யார் மேல் நம்பிக்கை வைத்தாயோ, நீ யார் மேல பாசம் வைத்தாயோ, அவர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம், உன்னை விட்டு வழி விலகி போகலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே, கடைசியாக அதே சங்கீத புஸ்தகம் 10வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 10 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், உங்களுடைய கையை உயர்த்தோ. ஆமென். அல்லேலூயா. ஏழைகளை மறவாதீயோ. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், தேவன் நம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதீயும். ஆமென். ஆண்டவர் மூன்றாவது எழும்புகிறது என்னவென்றால், ஏழைகளை மறக்காத தேவன். அப்படியா? ஏழைகளை மறக்காத தேவன், ஏழை ஜனங்களை மறக்காத தேவன், எளியவர்களை மறக்காத தேவன், கஷ்டப்பட்ட ஜனங்களை மறக்காத தேவன். இன்றைக்கு உலக மக்கள் மத்தியிலே கஷ்டப்படுகிறவன் ஏழையா இருக்கிறான், எளியவனா இருக்கிறான் சொன்னால் அவனை இழிவா நினைப்பார்கள், அல்லது விதர்ப்பமா நினைப்பார்கள், அல்லது ஆகாதவன் நினைப்பார்கள், அல்லது அவனை வேறு விதமாக நினைப்பார்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு பங்காளன், பாவிக்கு ரட்சகர். அல்லேலூயா.
வியாதிப்பட்டவனுக்கு, வியாதி உள்ளவனுக்கு நல்ல மருத்துவரா இருக்கிறார். ஆமென். இலவசமா சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏழைகளை மறக்காத தேவன். கிறிஸ்து அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஏழையா இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒண்ணுமில்ல அப்படி நான் வாழ்ந்தேன். ஆனா இன்றைய நிலைமையில இன்னைக்கு இயேசு என் கூட இருக்கனால நான் வாடகை வீட்டு இருந்தாலும் கர்த்தரை வாடகை விடாம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க வாடகை வீட்டா இருக்கிறோம், எங்க பிள்ளைகள் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா என் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னோடு இருக்கிறபடினாலே அவருடைய ஐஸ்வர்யம் அனைத்தும் எனக்குரியது. ஆமென். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கு பணக்காரனா இருந்து கொண்டு ஒன்றும் அனுபவிக்க முடியலையே, ஒன்று சாப்பிட முடியலையே என்று கலங்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க வைப்பார், எல்லாவற்றையும் சாப்பிட வைப்பார், உன் வீட்டில் நிம்மதியாக அவனை தூங்க வைப்பார், உனக்கு ஒரு வீட்டில் நல்ல சமானத்தை தருவார், ஒரு வீட்டில் நல்ல சந்தோஷம் தருவார். அல்லேலூயா. அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் ஏழை என்றும் எளியவென்றும் பார்க்கிறது இல்லை, ஆனா இருதயத்தை பார்க்கிறார். உன் மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கிறது? எனக்கு எவ்வளவுதான் நாங்கள் ஏழ்மை நிலைமை இருந்தாலும் எனக்கு அந்த நினைப்பே வராது. ஆமென். எனக்கு நினைப்பே வராது. ஆனா எந்த ஒரு காரியத்திலையும் கூட கர்த்தர் எங்களை தயங்க விடவில்லை, எங்களை கலங்க விடவில்லை, எங்களை பயப்பட விடவில்லை. ஏன்னு சொன்னால் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் உலக சர்வத்தையும் படைத்த ரட்சகர் என் கூட இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவருக்கு குறை வந்தால்தான் எங்களுக்கு குறை வரும். அல்லேலூயா. அவருக்கு என்ன குறை வர? அவருக்கு ஒரு நாளும் குறை வராது, நமக்கு ஒரு நாள் குறை வர. கிறிஸ்துவர்களே, அநேக காரியங்களும் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஏழைக்கு இறங்குற தேவன். அல்லேலூயா. அவர் ஏழைக்கு இறங்குற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தேவனை எழுந்தருளி நமக்கு உதவி செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தரை மறக்கவே மாட்டார், கர்த்தரை மறக்கவே மாட்டார். இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு, சம்பவம் உண்டு. இருந்தாலும் வரை நாட்களிலே கர்த்தர் சுத்தமானா உங்களோட நான் பேசுறேன். ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம கண்களை மூடும் பிற்பாடு பாஸ்டர் நம்ம எழுதி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிதாவுக்கு தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தர் சத்துருக்களை சிதறடிக்க எழுப்புவார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை சிதறடிக்க, முறியடிக்க, உங்கள் சத்துருக்களை துரத்த எழுப்புவார். நீங்க எந்தெந்த இடத்துல எழுப்ப முடியாமல் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் இனி ஆண்டவர் எழுப்புவார், உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு ரட்சிப்பார். ஏழைகளை மறக்காத தேவன். உங்களை ஒரு நாள் இயேசு மறக்க மாட்டார். உங்கள் பலவீனங்களை குறித்து மறக்க மாட்டார், உங்கள் ஏழ்மை குறித்து மறக்க மாட்டார். ஆமென். நீ ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும், நீ எவ்வளவு தெருவு சமத்தில் இருந்தாலும், சாப்பிட முடியவில்லை, புசிக்க முடியவில்லை, குடிக்க முடியவில்லை, கலங்குறாயோ, எல்லாவற்றையும் புசித்து குடித்து அனுபவிக்க கர்த்தருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் மகனே, கொடுப்பார் மகனே. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதான செய்திடுவார், இன்றே நீ காண்பார்.